மட்டும்தான் சொல்ல முடியும். பிளெஸிங், ஓன்லி பிளெஸிங் முருகப்பெருமாள். നമ്മളെല്ലാവരും ലീവ് பண்ணது 3 டைமென்ஷன், நீளம், வீதி, உயரம். இந்த 3 டைமென்ஷன் தாண்டி 4th டைமென்ஷன், the space time. அந்த டைம்ல டச் பண்ணி കഴിഞ്ഞാൽ அந்த மனுஷன் வேற ஹியூமன் பீயிங் காட்டோ டிஃபரண்ட் ஆയ വേൾഡ് தான் பார்க்கும். എനിക്ക് യോജിക്കാൻ കഴിയാത്ത நிறைய விஷயங்கள் கிடைச்சாச்சு. அதெல்லாம் ഞാൻ அந்த புக்கில் எழுதியிருக்கேன். தானே அமைஞ்ச கூட்டம் தான் எல்லாம் மார்க்க. എനിക്ക് தெரியும் உங்கள் தான் அதெல்லாம் செய்யறது. ഞാൻ കാര്യം மட்டும் தான். Yes, I am an instrument. He is a creator. ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வு. நமது சகோதரர் ரஜித் அவர்களுக்கு இந்த ஒரு அபூர்வமான இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி இந்த புத்தகத்தின் மூலமாக முருக பக்தர்களை எல்லாம் இணைக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன். ஒரு அச்சாரமாகத்தான் இந்த புத்தக விழாவை நான் பார்க்கிறேன். கடவுளை வேண்டதுக்கு முன்னாடி எந்தெந்த வழி எங்கெங்க எப்படி இருக்கு, என்னென்ன வழிகள் நம்ம செய்கிறோம், என்னென்ன வழியை செய்ய போறோன்றத நம்மளோட நோக்கமும் எண்ணமும் தழைச்சிக்கினே இருக்கணும். உலகத்தில் அத்தனை பேருமே இந்த முருகன்ற ஒரு மூளையோட தன்மையில தான் நம்ம எல்லாருமே வழிபடுறோம். அதனால தான் இந்த வசியம், இந்த வழி இங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இது நடக்குது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் உன்னுடைய பெருமையை நான் பறைசாட்டணும், அதுக்கு ஏற்ற ஆற்றலை எனக்கு கொடுன்னு கேட்டிருப்பார். அந்த ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டவர் நம்முடைய ரஜித்குமார் ஐயா அவர்கள். அவர் எந்த அளவுக்கு அடிமட்டத்திலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்பது தெளிவா தெரியும், நல்லாவே தெரியும். அதை படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தவர், ஏன்னா அப்பேற்பட்டவருக்கு தான் இந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. முருகன் அருளால் தனது தனி
அறியாத தாகத்திற்கு விடையாக தனக்கு கிடைத்த தெய்வீக அனுபவங்களை, அதிசயங்களை எல்லாம் மனம் திறந்து, மனம் மகிழ்ந்து, மனம் நெகிழ்ந்து இந்த நூலில் நன்கு பதிவு செய்திருப்பது இதனை வாசிக்கும் நேசிக்கும் அனைவரையும் வியக்க வைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. Childhood and the young Rajit, and after that now he is traveling all around the world now for the global welfare, and I am wishing for his bright future and his success. Everything happens with the blessings of Lord Muruga, and as Sri Rajit Kumar said, he's just an instrument and things will happen on its own. But for me, in my life, he has been a great influence and a great spiritual presence. Whenever I needed that spiritual energy or presence, even in my professional and personal life, he has been always there. So the journey will definitely continue, and it will be a blessing not only for all of us, it will be for all the mankind. Thank you so much once again. இந்த முருகப்பெருமானுடைய புகழ் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும். அதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல புண்ணியமான விஷயங்கள் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்திற்காக உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த இளமார்க்க மென்மேலும் வளரணும். இது மாதிரி பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமாக ஆன்மீகத்தை தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு செலுத்த கேட்டுக்கிட்டு வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். So this is going to be one just like a Bhagavad Gita for all spiritual aspirants, because he transforms from an atheist, as he said in the book, from a zero believer, from a traditional religious man to a 100% surrender to the God, the select chosen one by the Lord Muruga. Feel proud of it. Thank you very much. இறைவன் தான் காலத்திற்கு அதிபதி. காலத்தை வழி நடத்துபவனும் அவன்தான். காலத்தை தொட்டவர்களை காலம் விடுவதில்லை, எப்பொழுதும் காலத்தை கடந்து நிற்பார்கள். அதற்கு ரெஜிஸ்குமாருக்கு என்னுடைய சத்குரு சிரடி சாய்நாதருடைய ஆசி முழுமையாக உண்டு என்று சொல்லி அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரோட அருள் தான். மொத்தத்துல எங்க முருகன்ஜி, எங்க ரஜிஜியால இவ்வளவு பெரிய விழா எனக்கு நடந்தது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. Thank you.